ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்ச மணத்தக்காளி கீரை, அதாவது இங்கிலீஷ்ல பிளாக் நைட் ஷேட், கன்னடத்தில் கணிக்கே சொப்பு. இந்த நைட் ஷேட்ல ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்கள் இருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கீரையில் எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் அம்மு டார்க் டெவில். பொரியலுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காய விடுங்க. இப்போது கடுகு சேர்த்துக்கோங்க. பொரியலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாமா? வெங்காயம், தேங்காய் திருவல், பச்சை மிளகா, குட்டியாக நறுக்கி வச்ச பூண்டு. கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி 2 டைம்ஸ் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வதக்கி வச்ச வெங்காயத்தில் நம்ம கீரை சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் கீரை நல்லா வதங்கிறதுக்கு விட்டுருங்க. கீரை நல்லா வதங்கினதும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மணத்தக்காளி கீரை வயிற்றுப்புண்ணை ஆற்றுறதுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், சம்டைம்ஸ் நம்ம வீட்டுக்கிட்டே வளர்ந்துருக்கோம். இதை நட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை, தானாகவே வரும். இந்த கீரைக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்காதீங்க. கீரையிலேருந்து வர்ற தண்ணியை நல்லா சுண்ட விட்டுருங்க. கடைசியாக தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் திருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மணத்தக்காளி கீரை டேஸ்டிங்காக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு போதும். சுட சுட சாதத்துக்கு, சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு அம்மு டார்க் டெவிலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.